Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாமுக்கு இந்த 3 நாள் எப்படி படிக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி கொஸ்டின் லெவலில் எந்த மாதிரி லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அண்ட் இந்த ஜாப் ஏன் ஐபிபிஎஸ் பிஓ காட்டிலும் மிக முக்கியமான ஜாப் அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் கேட்டாங்கல்ல, அந்த எக்ஸாமில் என்னென்ன லெவலில் இருந்துச்சு, அந்த எக்ஸாமோட அப்ரோச்சை காட்டிலும் இதில் என்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ரீசனிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா 43 கொஷின் வரையும் போட முடிஞ்சிருக்கு. பட் எல்லாருமே 45 கொஷின் நிறையவே டாப்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 43. ஒரு ஆப்டிடியூடில் எல்லாருமே 35 கொஷின் டாப்பர்ஸ் போட்டாங்க. பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் 32 கொஷின் போட முடிஞ்சிருக்கு. இந்த 2 செக்ஷனோட ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசனிங் எபிலிட்டி பார்க்கலாம். ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எந்த மாதிரி கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, மார்க் டெஸ்ட்டில் வரக்கூடிய அளவுக்கு கஷ்டமாக இருக்காது இந்த எக்ஸாமு. இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு 11% ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த லெவலில் பஸ்ஸில் இருக்கும். 11% சிங்கிள் வேரியபிள் பஸ்ஸில், அப்படி இல்லைன்னா 7லேருந்து 8% வரைக்கும், 8 கூட இல்லை 7%, 6லேருந்து 7 பேருக்கு டபுள் வேரியபிள் பர்சன், சிங்கிள் வேரியபிள் பஸ்ஸில், டபுள் வேரியபிள் பஸ்ஸில், இந்த லெவலில் தான் இருக்கும் பஸ்ஸுலுக்கு. தென் சீட்டிங்க்கு இதே கண்டிஷன் தான். மற்ற டாப்பிக்கு இப்போ இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன லெவலில் இருக்குன்னா, 1 மார்க் சொன்னோம் இல்லையா, கோடட் பேட்டர்ன் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம்ல, கோடட் பேட்டர்ன், அந்த மாதிரி 1 மார்க் லெவலுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் கோடட் பேட்டர்னில் வரும். அப்படி இல்லைன்னா இப்போ டைரக்ஷனே எடுத்துக்கிட்டிங்களன்னா எப்படி இருக்குன்னா, 2% ஏ பர்சன் பி இருப்பாங்க. இவங்க ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போவாங்க, இப்படி சுற்றிட்டு எங்கேயோ போவாங்க. பி வந்து எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து கடைசியாக 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேரும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி டைரக்ஷன் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. பிஓ மெயின்ஸில் ரெகுலராக கேட்பாங்க. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் நான் வேணால் உங்களுக்கு கொண்டு வரேன், டைம் இருந்தால் கொண்டு வரேன். அதே மாதிரி இன்இக்வாலிட்டியில் விச் அமாங் த ஃபாலோயிங் ட்ரூ டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்னு வரும். பி கிரேட்டர் than ஆர், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அங்கே ஒரு சிம்பிள் மிஸ் ஆகிருக்கும், கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு இதில் எந்த சிம்பிள் கரெக்டாக நீங்கள் வந்து போட்டிங்களன்னா, இல்லை கீழே இருக்கக்கூடிய 5 கண்டிஷன் எந்த சிம்பிள் போட்டால் வர்ற மாதிரி ஒரு பேட்டர்னு, இல்லைன்னா ஒரு 5 கண்டிஷன் கொடுத்துட்டு இதில் எது பி கிரேட்டர் than ஆர் கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டைப்பில் இருக்க கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது இன்இக்வாலிட்டி டாப்பிக்கில் வரும். அப்படி இல்லைன்னா 1 மார்க்கில் இருக்கக்கூடிய கோடட் பேட்டர்ன் வரும். டைரக்ஷனுக்கும் இன்இக்வாலிட்டி பார்த்தாச்சு. சிலாஜிஸும் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்டில் இல்லைன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டு கொஸ்டினில் கொடுத்துட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டில் கன்க்ளூஷன் கேட்டுருக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக கோடரில் கேட்பாங்க. கோடரில் கம்மி தான் வாய்ப்பு. 5லேருந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 3 கன்க்ளூஷன் கொடுத்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு 6 ஸ்லாட் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் 2-3 ஸ்லாட்டில் இந்த மாதிரி காம்பினேஷனில் ஏதாச்சும் 2-3 வந்துடும். ஸோ இந்த மாதிரி டாபிக் இப்படி இருக்கும். கோடிங் டீகோடிங் நியூ பேட்டர்னில் ஈஸியாக கேட்கலாம், சிம்பிளாக. அப்படி இல்லைன்னா வேர்ல்டு பேட்டர்னில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக 3 வேர்டு, 2 வேர்டுக்கு மேலே, 3 வேர்டுக்கு மேலே ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வேர்ல்டு பேட்டர்ன் கோடிங் டீகோடிங் கேட்கலாம். 2 ஸ்டேட்மெண்ட், 3 ஸ்டேட்மெண்ட், 2 கோடிங், அது மாதிரி. அப்படி இல்லைன்னா நியூ பேட்டர்னில் ஈஸி லெவலில் கேட்கலாம். அண்டு ரிமைனிங் டாபிக் இன்புட் அவுட்புட்டில் சிம்பிளான இன்புட் அவுட்புட் கேட்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பிஓ ப்ரிலிம்ஸில் அந்த காலத்தில் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி சிம்பிள் இன்புட் அவுட்புட் கேட்பாங்க. இந்த லெவலில் தான் ஆஸ்பிரன்ஸ் இருக்கும் கொஸ்டின். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின். பட் மாடரேட் லெவலில் இருக்கும். ரொம்ப எல்பிஓ அளவுக்கு ஈஸியாக இருக்குமானா கொஸ்டின் மார்க் தான். நம்ம ஒரு ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டா நம்ம
எஸ்பிஐ பிஓ ஆடா கேட்டால் ஒரு லெவல் இருக்கும் இல்லையா, அந்த லெவல்லேருந்து எஸ்பிஐ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலில் +1 மார்க் லெவலில் இருக்கக்கூடிய கோடட் பேட்டர்ன் தான் இந்த ரீசனிங்க்கு இருக்கும். ஸோ ரீசனிங்க்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன். 1 மார்க் கோடட் பேட்டர்னு, அப்படி இல்லைன்னா ஈஸி அதுலேயே கொஞ்சம் கோடட் பேட்டர்ன் இல்லாமல் இருக்கிறதுல டஃப் லெவல். சரி, மற்ற டாப்பிக்கில் பசில் பார்த்தா 10லேருந்து 12 பேர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பசிலையும் 6லேருந்து 7 பேர் கொண்ட டபுள் வேரியபிள் பசில் சீட்டிங்கையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸு ஈஸி லெவலில் இருக்கக்கூடிய இன்புட் அவுட்புட்டையும், ஈஸி லெவலில் இருக்கக்கூடிய நியூ பேட்டர்ன் கோடிங் டிகோடையும் சேஃப்டி பர்பஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் அந்த நியூ பேட்டர்ன் கோடிங் டிகோடையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைரக்ஷனில் 2 விதமாக கோடட் டைரக்ஷன் 1 மார்க் லெவல், அந்த 2% வச்ச டைரக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டஃப்பாக கேட்டால் கூட யூஸ் ஆகும். பிளட் ரிலேஷன் கோடட்லேயும் சிம்பிள் கோடட் பிளட் ரிலேஷன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பிளட் ரிலேஷன் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லென்த்தியாக இருக்கும் தெரியுமா, ஒரு 9 பேருக்கு மேலே கொண்ட பசில் பிளட் ரிலேஷன் 6 பேர் 7 பேர் இல்லாமல் ஒரு 8-9 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய பிளட் ரிலேஷன் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்தந்த லெவலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ரீசனிங்கில் 45 அவுட் ஆஃப் 45 பாசிபிள் இஃப் கொஸ்டின் பேப்பர் வாஸ் மாட்ரேட் அல்லது ஈஸி. கொஞ்சம் எபோவ் மாட்ரேட்டாக கேட்டிருந்தால் நீங்கள் 40 + 40லேருந்து 42+ பாசிபிள். ஒவ்வொரு கொஷினுக்கும் இங்கே 1.33 மார்க் நமக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு கொஷினும் வேல்யூபிள். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இது திருப்பம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கோங்க, குயிக் ரிவிஷன் கொடுத்தது. சரி, நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். இதை பாருங்கள், ரீசனிங் எபிலிட்டி பார்த்தாச்சு. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் 32 கொஷின் வரையும் போட்டாங்க இல்லையா. குவான்டிட்டி ஆப்டிடியூட் பேப்பர் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதை பாருங்கள், இதை 2-3 பாட்டாக பிரிக்கலாம். டிஐ பாட்டுன்னு ஒன்று, ஸ்பீட் மேக்ஸ் சம்மந்தமாக ஒன்று, தென் அப்ளிகேஷன் சம்மு. டிஐயில் டிஐ கேஸ்லெட் 2ஆக பிரிக்கலாம். இந்த டிஐயில் 3 விதமாக பிரிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்களன்னா சிம்பிளாக ஒரு டிஐயை கொடுத்துட்டு கொஸ்டினே பெருசாக கேட்பாங்க. எப்படின்னா, இப்போ ஏபிசிடின்னு இருக்குன்னு வச்சுக்கலேன். ஏபிசி 3 டேட்டா லிங்க் பண்ணுவான், ப்ளஸ் ஒரு எக்ஸ்ன்னு ஒரு டேட்டாவை லிங்க் பண்ணுவான். எப்படின்னா, மேல் ஃபீமேல்னு வச்சுக்கோங்களேன். மேல் ஃபீமேல்னு கொடுத்துருக்காங்க. ஏவோடைய ஃபீமேல் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 25% 5/4 25% ஹையர் தென் எக்ஸோட ஃபீமேல்னு கொடுத்துருவான். ஸோ நீங்கள் எக்ஸோட ஃபீமேல் கண்டுபிடிச்சிருவீங்களா. இப்போ என்ன சொல்லுவான், எக்ஸுக்கு மேல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேட்டா கொடுத்துட்டு எக்ஸோட மேலு எக்ஸோட ஃபீமேலு எக்ஸோட மேல் இருக்கு இல்லையா, அது வந்து பியோடைய மேலை விட ஒரு 10%, பியோடைய மேலோட ஒரு 10% ஹையர் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ இதுலேருந்து பியோட மேல் கண்டுபிடிப்போமா, இப்போ சாரி எக்ஸோட மேல் கண்டுபிடிப்போமா. இப்போ எக்ஸோடைய டோட்டல் இருக்கு இல்லையா, எக்ஸோட டோட்டலுக்கும் சியோட டோட்டலுக்கும் என்னன்னு கேட்பான். இப்போ எக்ஸோட ஃபீமேலை கண்டுபிடிக்க ஏவோட டேட்டாவையும் எக்ஸோட மேலே கண்டுபிடிக்க பியோட டேட்டாவையும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணிவிட்டு அதோட ரேஷியோவும் சியோட டோட்டல் ரேஷியோவும் என்னன்னு கேட்பான். இந்த மாதிரி எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி லிங்க் பண்ணி கேட்பாங்க, சிம்பிள் டிஏ கொடுத்துருந்தா. ஸோ ஆஸ்பிரண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ரெண்டாவது பேட்டர்ன் என்னென்னா A+B, அப்படி இல்லைன்னா ஆவரேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பான், அண்டு டிஃப்ரென்ஸ் A-Bன்னு கொடுத்துருப்பான். இந்த மாதிரி டிஏ கொடுத்துருந்து ஆவரேஜ்னு கேட்டால் இன்ட்டு 2 பண்ணால் டோட்டல் கிடைச்சிரும். A-B கிடைச்சிருக்கு. இதை 2 சம் பண்ணால் ஏவோட வேல்யூ கிடைக்கும். இதை 2 மைனஸ் பண்ணாக்கில் பியோட வேல்யூ கிடைக்கும். இல்லைனா கண்டுபிடிச்சி ஏ வேல்யூவை கொண்டு வந்து டோட்டலில் கழிச்சிங்கன்னா பியோட வேல்யூ கிடைச்சிரும். இப்படி 5 வேல்யூ 4 வேல்யூ 5 வேல்யூ கொடுத்துருப்பான். 5 வேல்யூக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு சம்மை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு கொஷின் மட்டும் இந்த மாதிரி சுற்றி கொடுத்துருப்பான், மீதியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது டைப் என்னன்னா கியூமுலேட்டிவ் டிஏ நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கியூமுலேட் டிஏயாக கொடுத்துருவான்.
ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் டிஐ நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடியது. சிம்பிள் டிஐ இருந்தால் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சிம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கியூமுலேட்டிவ் டிஐ கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்காது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுடலாம். அவ்வளோதான் இதுக்கு மேட்டர். நான் பிஓ எக்ஸாமுக்கு ஸ்பீடு தேவையே இல்லைன்னு சொன்னேன். இந்த எக்ஸாமுக்கு ஸ்பீடு கண்டிப்பாக தேவை, அக்யூரேசியும் தேவை. ஏன்னா நார்மலைசேஷன் இருக்குது. இப்போ 2வது பார்ட் டிஐ என்னென்னா கேஸ்லெட்டு. கேஸ்லெட்டில் வென்யூ டயக்ராம் பேஸ்டு சில டைம் கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த டேபிள் பர்சன்டேஜ் வச்சு ஏ, பி 3 ஸ்போர்ட்ஸு இல்லைனா 3 டேட்டா கொடுத்துட்டு அதோட டோட்டல் கேட்பாங்க. இல்லைனா 3 டேட்டா கொடுத்துட்டு மேல், ஃபீமேல் அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைனா எதனா சோல்டு அன்சோல்டு அந்த மாதிரி ஒரு கேஸ்லெட் கேட்பாங்க. 3 மார்க்கும் கேட்பாங்க, 5 மார்க்கும் கேட்பாங்க, 4 மார்க்லையும் கேட்பாங்க. அது அவங்களோட விருப்பம். ஸோ கேஸ்லெட் இருக்கும், டிஏ இருக்கும். டிஏயில் 3 டைப் இருக்குது. அது எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியாச்சு. இது என்ன எஸ்பி? இது என்ன அப்ளிகேஷன்? அப்ளிகேஷன் ஓகே. இது என்ன எஸ்பின்னா ஸ்பீட் ப்ராக்டிஸ். இந்த அப்ளிகேஷன் அதாவது அப்ராக்சிமேஷனு கோடட் இல்லாமல் அதாவது கோடட்னு வந்து பாருங்கள். இந்த நம்பர் சீரியஸு, ராங் நம்பரு, அப்ராக்சிமேஷனு, குவாட்ராட்டிக்கு தான் கோடட்ன்ட்டு. குவாட்ராட்டிக்கு, அப்ராக்சிமேஷனு அண்டு ராங் நம்பர் சீரியஸு. இந்த 4 பார்ட்லேருந்து உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 10 மார்க் அப்படியே அந்த 10-15 மார்க் கிடைக்கும். ஏன்னா 10 மார்க் வராது, 10 மார்க்குக்கு வரும். நம்ம கொஸ்டின் ஒரு 5லேருந்து ஒரு 8 கொஸ்டின் வரையும் வரும். ஏன்னா டோட்டலே 35 கொஸ்டின் தான். ஒரு 10 கொஸ்டின் கூட வரும். 8லேருந்து 10 கொஸ்டின் அந்த மாதிரி வரும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதான் அட்டன் பண்ணணும். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனால் நம்பர் சீரிஸ் காலை வரி விட்டுரும். இந்தியன் பேங்க்கில் ஒரு கொஸ்டின் எனக்கு காலை வரி விட்டுருச்சு. ஸோ நீங்கள் நம்பர் சீரிஸும் ராங் நம்பரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அங்கே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் சம்மை தான் நீங்கள் பாஸ் ஆவீங்களா பாஸ் ஆக மாட்டீங்களா உங்களுக்கு டிசைட் பண்ணும். ஃப்யூச்சரில் நீங்கள் அப்ளிகேஷன் சம் வீக்காக இருந்தால் கூட ஆப்டி வித் ஏகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் அப்ளிகேஷன் சம் டாபிக் வைஸாக பிகினர் டு டாப்பர் வரைக்கும் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ பிஓக்காக கவர் பண்ணுறேன். எஸ்பிஐ பிஓ 27ஆம் தான் எக்ஸாமு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் வரலன்னு கேட்காதீங்க. எக்ஸாம் வந்து 27, 30, 31 ஜனவரி 2 இந்த மாதிரி 4 டேட்டுக்கு எக்ஸாம் புக் பண்ணியிருக்கான். இன்னும் 30ஆம் தேதி 31ஆம் தேதி 2ஆம் தேதி புக்கில் தான் இருக்குது. ஸோ அவங்க 30ஆம் தேதி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டால் கூட போதும். 31ஆம் தேதி 2ஆம் தேதி கண்டக்ட் பண்ணோன்னா நாளை மறுநாள் நோட்டிஃபிகேஷன் விட்டால் கூட சரி. நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆப்டி வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம அர்த்தமெட்டிக் சீரீஸில் டிசம்பர் 5லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸாம் ஃப்யூச்சரில் வரும்போது ஒரு ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்பி அசிஸ்டண்ட்டு அண்டு எல்ஐசி அசிஸ்டண்ட்டு, என்ஐசிஎல் அசிஸ்டண்ட் மெயின்ஸு இந்த மாதிரி மெயின்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா அப்ளிகேஷன் சம்மோட உதவி தேவை. இந்த மாதிரி நான் ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ தவிர மற்ற பிஓ ரெக்ரூட்மெண்ட், மணிப்பால் எக்ஸாமு, ஐடிபிஐ அந்த மாதிரி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்மோட நீட் ரொம்ப தேவை. அதில் ஸ்மார்ட்டாக எந்த மெத்தட் யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லா கொஸ்டினும் போட முடியும். நீங்கள் ஆப்டி வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்டிக்கான ஸ்ட்ராட்டஜி இது தான். டிஐ கசன்னு இருக்கா, ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஒரு டைம் சொல்லிடுறேன். டிஐ 3 டைப்பு. இந்த மாதிரி A+B, A-Bன்னு ஆவரேஜ் வச்சு கொடுக்குறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது. ஒரே செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டிஐ 3 டைப்பு. அதில் ஆவரேஜ் அப்படின்னா A+B கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் A-B கொடுத்துருப்பான். இது ஒரு டைப்பு. 2வது டைப் என்னென்னா சிம்பிள் டிஐ கொடுத்துட்டு கொஸ்டின் காம்ப்ளிகேட்டடாக கேட்பான். 3வது என்ன சொன்னேன், இந்த கியூமுலேட்டிவ் டிஐ இந்த பேட்டர்னில் இருக்கும். அதே மாதிரி கேஸ்லெட்டு எக்ஸ்ட்ரா. கேஸ்லெட்டு 2 விதமாக இருக்கும். வென்யூ பேஸ்டு ஃபஸ்ட்டு இந்த 3 மெம்பர்ஸ் 2 பார்ட்ஸ், மேல் ஃபீமேல், சோல்டு அன்சோல்டு, அது மாதிரி 3 to 4 மெம்பர்ஸ், சோல்டு அன்சோல்டு, மேல் ஃபீமேல், அது மாதிரி ஒரு கேஸ்லெட்டு. இல்லைனா வென்யூ டயக்ராம் பேஸ்டு கேஸ்லெட்டு. ஸ்பீட் மேக்ஸில் நம்பர் சீரிஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்ராக்சிமேஷன் கூட ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸ்பீடாக போடுற அளவுக்கு ஒரு கொஸ்டின் சேர்த்து போடலாம். அந்த அர்த்தமெட்டிக் டாபிக் ஸ்ட்ராங்காக போங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். 3 பார்ட்டாக இருக்கும். அர்த்தமெட்டிக் லாஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பீட் மேக்ஸை போட்டுக்கோங்க. நம்பர் சீரிஸ் வராத கொஸ்டின் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. மற்ற அப்ராக்சிமேஷன் கோட்டாடிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு போட்டுட்டு டிஏ பிக் பண்ணி டிஏ போட்டு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் டஃப் வந்தால் விட்டுட்டு எல்லா சம்மும் அப்ரோச் பண்ணிட்டு கடைசியாக அந்த விட்ட கொஸ்டின்லாம் அப்ரோச் பண்ணுங்கள். டைம் உங்களுக்கு 45 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 35 கொஸ்டின்ஸ் டைம் நிறையாவே இருக்கும். ஸோ இங்கிலீஷ் நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். இங்கிலீஷுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போடாதீங்க இப்போதைக்கு. பேராஜம்பிள் அண்டு வேர்ட் ஸ்வாப்பு அப்ரோச்சபிளாக இருக்கும். பேராஜம்பிள் இதில் வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், மேட்ச் த காலம், இந்த 4 டாபிக் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அட்டன் பண்ணக்கூடிய டாபிக். பேராஜம்பிள் இதில் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஃபஸ்ட்டு மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், வேர்ட் ஸ்வாப்பு. பேராஜம்பிள் அப்ரோச் பண்ண முடிஞ்சு அப்ரோச் பண்ணுங்கள். இதில் கடைசியாக பேராஜம்பிள் அட்டன் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸும் லாஸ்ட் சென்டென்ஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா இது 2 மட்டும் கம்ப்ளீட் பண்ணி ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாஸ் டெஸ்ட்டு, தென் என்ன பண்ணுறீங்க, ஃபில்லர்ஸு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் ஆர்சியில் டைரக்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு, இன்டைரக்ட் கொஸ்டின் செகண்டு, ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸு, அப்புறம் டைரக்ட் கொஸ்டின், அப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின், தென் கிராமர் பார்ட்டு. கிராமர் வராதவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. கிராமர் பார்ட் லாஸ்ட்டாக. கிராமர் பார்ட்லேயும் 2 பார்ட் இருக்குது. சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் இல்லைனா சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஆர் பிளேயிங், இஸ் பிளேயிங், ஹேவ் பிளேயிங் அந்த மாதிரி ப்ரேசஸில் மாற்றுற மாதிரி இருக்கும். ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கூட சொல்லுவாங்க அது. ஸோ இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு கிராமரில் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அது இருந்தால் தென் எரர் ஸ்பாட்டிங் வாங்க. எரர் ஸ்பாட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்களோட விருப்பம். ஸோ கிராமர் வராதவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜினா ஃபஸ்ட்டு வேர்ட் ஸ்வாப்பு, மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு பேராஜம்பிள் ட்ரை பண்ணுங்கள். பேராஜம்பிள் ஆன்சர் வந்து எல்லாத்தையும் போட்டுருங்க. ஆன்சர் வரலைன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டும் லாஸ்ட் பார்ட்டும் கண்டுபிடிச்சி அதை மட்டும் ஆன்சர் பண்ணிப்பாங்க. தென் கிளாஸ் டெஸ்ட்டு, ஃபில்லர்ஸு, தென் டைரக்ட் டி காம்ப்ரிஹென்ஷனில் ஆர்சியில் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஃபஸ்ட்டு, தென் டைரக்ட் கொஸ்டின், அப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின். இன்டைரக்ட் கொஸ்டின் போடலாமா, கிராமர் பார்ட் அப்ரோச் பண்ணலாமான்னு லாஸ்ட்டில் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஒரு 20 மார்க் மேலே செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்க்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸு. தென் லாஸ்ட்டாக ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம சொன்ன பேச்சை கேட்டு யாரெல்லாம் படிச்சுட்டு போனீங்களோ அவங்க வந்து நேற்று பேங்கிங் கொஸ்டின் நிறையா அட்டன் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், பேங்கிங் நிறைய படிச்சுக்கோங்க. அதுலேயும் இயர்ஸு, பர்சன்டேஜு அண்டு டார்கெட் வேல்யூ 1 lakh 2 lakhன்னு இருக்கு இல்லையா, ஸ்கீம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த வேல்யூ இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. நிறைய கொஸ்டின் வரும்னு சொல்லியிருந்தேன். நேற்று எக்கச்சக்கமான கொஸ்டின் இயர், பர்சன்டேஜ் இந்த மாதிரி வேல்யூ பேஸ் பண்ணி வந்துருந்துச்சு. அண்ட் பேங்கிங் கொஸ்டின் தான் மெஜாரிட்டி ஆஃப் த சிலபஸை கவர் பண்ணிருந்துச்சு. நேற்று கொஸ்டினில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஸ்கீம்ஸில் கம்மியாக கேட்டாங்க. பட் இந்த எக்ஸாமில் 6 பாட்டு கேட்குறதுனால இதில் 6 ஸ்லாட்டாக நடக்குது. எல்பிஓ எக்ஸாம் 6 ஸ்லாட்டாக நடக்குது. அதில் ஒரு 3 ஸ்லாட்டில் கண்டிப்பாக ஸ்கீம்ஸ் நிறைய மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். மீதி 3 ஸ்லாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேட்டர்ன் நான் சொல்கிறேன் பாருங்கள். கொஸ்டின் நமக்கு 3 விதமாக இருக்கும். என்னென்னா, ஃபஸ்ட்டு பேங்கிங் எல்லாத்துலேயுமே இருக்கும். பேங்கிங்கோட கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஒரு சில டாப்பிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்டு, ஸ்கீம்ஸ் இல்லை, ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்டு இந்த மாதிரி அவார்டு இந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஒரு சில இதில் பேங்கிங் கூட சேர்ந்து வெறும் ஸ்கீம்ஸாகவே அதிகமாக கேட்டுருவாங்க. ஸ்கீம்ஸாக கேட்டு இதில் கொஞ்சம் கம்மி பார்ட்டிசிபேஷன். நேற்றெல்லாம் பாருங்கள், ஸ்கீம்ஸும் இல்லை, அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸும் இல்லை, அப்பாயின்மெண்ட்டு, பேங்கிங் நியூஸு, பேங்கிங் ரிலேட்டடான அந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த மாதிரியே வந்துச்சு. பட்ஜெட்டு அந்த மாதிரி ரிலேட்டடாக வந்துச்சு. இப்போ வரக்கூடிய ஸ்லாட்டில் இந்த மாதிரி இது 3வது பாட்டு தான். வெறும் பேங்கிங் மட்டும் கேட்டு அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அது ரிலேட்டடான ஃபீல்டு, இயர், ஸ்டாட்டிக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பேங்கிங்கு, அப்பாயின்மெண்ட்டு, ஸ்கீமு, ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்டு, பேங்கிங்கு, அவார்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னு. இன்னொரு பேட்டர்னு இதில் ஸ்கீமு ஒரு பாட்டு. இன்னொன்றுத்தில் இது வந்து பேசிக்காக கேட்கக்கூடிய பேப்பரு. அதை விட டஃப் பண்ணால் பேங்கிங், ஸ்கீம்ஸ் மட்டும் கேட்பாங்க. அதுலேருந்து டஃப் பண்ணால் வெறும் பேங்கிங் மட்டும், பேங்கிங் டர்ம்ஸு, பர்சன்டேஜ், வேல்யூ. ஸோ இதுதான் ஜென்ரல் அவேர்னஸ். ஆஸ்பிரண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன், எல்பிஓவில் 3 days 6 ஸ்லாட் நடக்குது. 3 விதமான கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் பேப்பர் என்னென்னா பேங்கிங் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். இதுலேருந்து ஸ்கீம்ஸு ப்ளஸ்ஸு ஸ்போர்ட்ஸு, அவார்டு, அப்பாயின்மெண்ட்டு இதெல்லாம் கேட்டால் ஜென்ரல் பேப்பர் இது வந்து ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னா, உங்களுக்கு இதுலேருந்து டஃப் பண்ணணும்னா பேங்கிங் ப்ளஸ்ஸு ஸ்கீம்ஸோட வேல்யூஸு, பர்சன்டேஜ் கேட்பாங்க.
பேங்கிங் சில ரிலேட்டடான இயர்ஸு, பர்சன்டேஜ், ஸ்டாட்டிக் கேட்பாங்க. இது நெக்ஸ்ட் லெவல் டஃப்னஸ்ஸு. தென் நேத்து கேட்ட மாதிரி ரொம்ப டஃப் அப்படின்னு கேட்டா, வெறும் பேங்கிங் மட்டும் கேட்டுட்டு, பேங்கிங் ரிலேட்டடான பர்சன்டேஜ், இயரு, வேல்யூ அண்ட் பட்ஜெட் ரிலேட்டடான வேல்யூ இந்த மாதிரி கேட்பாங்க. இது தேர்டு டைப். டஃப்னஸ் 1, டஃப்னஸ் 2, டஃப்னஸ் 3. ஸோ இந்த மாதிரி 3 விதமான கொஸ்டின் இருக்குது. இந்த 6 ஸ்லாட்டில் உங்களுக்கு எந்த விதமான கொஸ்டின் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே பேங்கிங் தான் பேஸு. பேங்கிங்கை வச்சு தான் மற்ற டாபிக்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆகும். பேங்கிங்கை வச்சு தான் மற்ற டாபிக்ஸ் ரிவால்வ் ஆகும். அதனால் பேங்கிங் தெளிவாக படிச்சுட்டு மற்ற டாபிக் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இந்த 2 பார்ட்டில் ஸ்கீம்ஸ் ரோல் இருக்கும். 3வது பார்ட்டில் பேங்கிங் மட்டும் இருக்கும். அதனால் பேங்கிங் தரவை படிச்சுட்டு ஸ்கீம்ஸ் அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி. தென் ஸ்போர்ட்ஸுக்கு கொடுங்க. தென் அப்பாயின்மெண்ட்டு, இந்த டேஸு, இந்த மாதிரி தீம்ஸு, இந்த மாதிரி லாஸ்ட் ப்ரையாரிட்டி கேப்சூலில் பார்த்துட்டு போயிருங்க. இதெல்லாம் தெளிவாக பேங்கிங் ஸ்கீமும் தெளிவாக படிக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் படிச்சிருந்தீங்களன்னா நேற்றே நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க பேங்கிங்கில். அண்டு ஸ்கீம்ஸும் சேர்ந்து வரும். நேற்று வரலன்றதுக்காக அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸ்கீம்ஸும் ஸ்போர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் காமன் ஃபார் ஆல். எல்லாத்துக்குமே வரும். நேற்றெல்லாம் கேட்டு தான் நேஷ்னல் அஃபேர்ஸ் தான் அதெல்லாம். இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் இந்த ஓமன்லாம் கேட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். பேங்கிங் ரிலேட்டடான இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அது. இது ஃபுல்லாக பேங்கிங் ரிவால்வ் ஆகியே இருக்கிறதுனால பேங்கிங் ரிலேட்டடான நேஷ்னல் அஃபேர்ஸ், பேங்கிங் ரிலேட்டடான இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். இது காமன். இது ஸ்கீம்ஸ், பேங்கிங் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இப்படி தான் நம்மளோட ஜென்ரல் அவேர்னஸ் பேப்பர் இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலுக்கு நான் சொன்ன மெட்டீரியல் ஸ்ட்ராட்டஜி, சிஏ ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் அவ்வளோதான். இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வரும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை சொல்லலாம். டிஸ்கிரிப்டிவ்க்கு நான் படித்து சொன்னேன். அந்த நான் கொடுத்த பிடிஎஃப்பை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு. செகண்ட் ஷிஃப்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிளைமேட் சேஞ்சு கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த கிளைமேட் சேஞ்சு எவ்வளோ டைம் சொல்லியிருப்பேன். நீங்கள் டெலகிராமில் கேட்டு இதுதான் நம்ம டெலகிராம் குரூப்பு. இதில் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், கிளைமேட் சேஞ்சு பாருங்கள், கிளைமேட் சேஞ்சு அப்படி இல்லைன்னா ரினியூவபிள் எனர்ஜி இதை பாருங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்களன்னா கண்டிப்பாக நேற்று செகண்ட் ஷிஃப்ட்டில் கிளைமேட் சேஞ்சு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் ஃபேஷன் டெக்னாலஜி கேட்டிருந்தாங்களாம். ஃபேஷன் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக் படிங்க, ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னா. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் படிச்சிருந்தீங்களான்னு இதை அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு லெட்டரு மேனேஜருக்கு, அந்த மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்லேயும் ஒரு மேனேஜருக்கு லெட்டர் தான். ஸோ பேங்க் மேனேஜருக்கு லெட்டர் எழுத தெரிஞ்சிருந்தால் ஒரு மேனேஜருக்கு லெட்டர் எழுதுனா அதே ஃபார்மேட் தான். ஸோ டிஸ்கிரிப்டிவ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த 16 டாப்பிக்கு அந்த பிடிஎஃபோட கொடுத்துருக்கேன். வீடியோ லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் வித் ஏகே சேனலில் டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் டாபிக் வீடியோ, அதுக்கான பிடிஎஃப் ஆக்டிவ் வித் ஏகே டெலகிராம் குரூப்லேயும் இருக்குது, டிஎன் பேக்கர்ஸ் டெலகிராம் குரூப்லேயும் அனுப்பியாச்சு. ஸோ இந்த சேனலில் போய் அதை அக்சஸ் பண்ணி ஒன்ஸ் அகெயின் அது உள்ள கண்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் ரீட் விட்டுக்கோங்க. ரீட் விட்டால் உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும், அந்த டாபிக் ரிலேட்டடான டேட்டா. இப்போ ரினியூவபிள் எனர்ஜி, இப்போ இதில் கிளைமேட் சேஞ்சை பற்றி அதை நான் கொடுத்துருப்பேன். கிளைமேட் சேஞ்சை பற்றி பொதுவாக படிச்சுக்கோங்கன்னு. இப்போ ஃபார்மர்ஸ்னால எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இதுவே ஃபேக்ட்ரிஸ்னால நாளைக்கு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, ஃபேக்ட்ரினால எப்படி கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். அப்படி நீங்கள் இல்லைனா நம்ம வெஹிக்கிள் யூசேஜ் இருக்கு இல்லையா, வெஹிக்கிள் யூசேஜ்னால எப்படி நீங்கள் கிளைமேட் சேஞ்சு இம்பேக்ட் ஆகுது. நீங்கள் பொதுவாக ஒரு கிளைமேட் சேஞ்சை படித்து ஒரு டேட்டா எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா எது கேட்டாலும் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் அந்த எஸ்ஏ மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை தான் சொன்னேன். அந்த 16 எஸ்ஏ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் கேட்டால் நீங்கள் படித்த சயின்ஸ் அண்ட் டெக்கும் அதே ரிலேட்டடாக ஒரு எஸ்ஏ எழுதிட்டு வந்துடலாம். இப்போ ரினியூவபிள் எனர்ஜி, உமன் எம்பவர்மெண்ட் கேட்டால் நீங்கள் படிச்சதை வச்சு எழுதிட்டு வரலாம். பேங்கிங்ஸ் ரிலேட்டடாக மெர்ஜரு, அப்புறம் ப்ரைவேட்டைசேஷனு, இதெல்லாம் ரிலேட்டடாக பேங்கிங் பற்றி படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இது 3 சேர்த்து எது கேட்டாலும் எதுக்கு எழுதிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஸ்ஏ ப்ரிப்ரேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. எஸ்ஏ ப்ரிப்ரேஷனுக்கும் மார்க் இருக்குது. எஸ்ஏல செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகலைனாலும் உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆக முடியாது. இதுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. இந்தியன் பேங்க்கில் செக்ஷனல் கட் ஆஃப் சொல்லலை, இதுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா செக்ஷன்லையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. ஸ்பீடாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல் அட்டன் 35 அவுட் ஆஃப் 35 குவான்ட்ஸு, ரீசனிங் 45 அவுட் ஆஃப் 45 கொடுத்துட்டு, கரண்ட் அஃபேர்ஸில் சூப்பராக பண்ணிவிட்டு, இங்கிலீஷில் 35 அவுட் ஆஃப் 35 கொடுத்துட்டு வந்தாலே நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் ஃபெயிலானா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஸோ எல்லா செக்ஷன்லையும் பாருங்கள். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் கோட்டை உண்டாலும் கோட்டை தான், எக்ஸாம் அவுட்டு தான். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்குது.
டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பேங்கிங் அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கொஸ்டின் லெவலெல்லாம் 2 சம்மாச்சு நான் ரீசனிங்லேருந்து ஆப்டி வரைக்கும் என்னென்ன லெவல்னு சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு 2 செட் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஏல 3 டைப் சொன்னேன். அந்த 3 டைப்லேயும் சப் டாபிக் எல்லாம் போட்டு ஒரு 6 டைப் சொல்லியிருப்பேன். அந்த 6 டைப்லேயும் ஒரு 2 செட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரீசனிங்லேயும் நான் சொன்னதெல்லாம் ஒரு செட்டாச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் அங்கே போய் எக்ஸாம்பிள் அப்ரோச் பண்ண முடியும். யோசிக்காமல் அப்ரோச் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்பீடு வரும். யோசிக்காமல் அப்ரோச் பண்ணால் முன்னாடியே ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் யோசிக்காமல் அப்ரோச் பண்ண முடியும். நமக்கு ஸ்பீடு வரதுக்கான ஒரே இது யோசிக்காமல் சம் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்தால் தான் நமக்கு ஸ்பீடு இருக்கும். ஸோ எக்ஸாம் ஃப்ளோவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு. அண்டு அது மட்டும் இல்லாமல் இதோட சேலரி எவ்வளோ ரொம்ப அதிகமான சேலரி, இந்த போஸ்ட்டோட பெனிஃபிட் என்ன, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். நீங்கள் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இது ரொம்ப பெரிய போஸ்ட்டு. ஒரு சாம்பிள் வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள். ஒரு இதிலே இருக்கும், இந்த பிபிடிலே இருக்கும். சாரி ஹஸ்பண்ட்ஸ், டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு யூனியன் பேங்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, இந்த எக்ஸாம் எழுதுறதுனால நீங்கள் பிகினராக இருந்தாலும் இந்த எக்ஸாம் கரெக்ட் பண்ணலாம். இவ்வளோ கிராஸ் பே இவ்வளோ ப்ளஸ் 20,000 வீட்டு அலவன்ஸ் 20,000 5,000 பெட்ரோல் அலவன்ஸ் 50 லிட்டருக்கு, ஸ்பெஷல் அலவன்ஸ் ஜிம் அலவன்ஸ் அதெல்லாம் ஒரு 5,000 வந்துடும். எல்லாம் ஒரு 2,500 3,000 வந்துடும். இதெல்லாம் கூட்டுங்க 1 lakh 1.2 lakh வரும் உங்களுக்கு. இது இல்லாமல் ஃபர்னிச்சர் அலவன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 1.2 lakh அளவுக்கு மாதம் சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த வேலைக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமில் யாராருக்கெல்லாம் பெனிஃபிட்னா, பிகினரால் கூட இந்த எக்ஸாம் கரெக்ட் பண்ண முடியும். நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் படிச்சிருந்தீங்களா, நான் அப்போவே வீடியோ போட்டேன். இந்த எக்ஸாம் 3 நாள் வரும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இது பழைய டேட் ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் 4, 5, 6 தான் எக்ஸாமு. இதுலேருந்து கொஞ்சம் சின்ன 3 நாள் எக்ஸாம் நடக்குன்னு சொன்னேன். அதுலேருந்து சின்ன சேஞ்ச் பண்ணி 4, 5, 6 வச்சுருக்காங்க. அலவன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி 10 வருஷம் நீங்கள் இந்த ஒர்க்கில் வெளி ஸ்டேட்டுக்கு உங்களால் பேங்க்கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. நீங்கள் நம்ம ஊர்லேயே இருக்கலாம். 10 வருஷத்துக்கு உங்களை எங்கேயும் தூக்க முடியாது. 10 வருஷம் தாண்டியே நீங்கள் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய விருப்பம், போகிறதும் போகாததும் உங்களுக்கு விருப்பம். ஆனால் 10 வருஷத்துக்கு போக முடியாது. இங்கே அப்படி இல்லை. அவங்க எங்கே போட்டாலும் போடணும். 3 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியாது இருக்கிறது இப்போ பாலிசி. இதை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாம் அலோவன்ஸ் எல்லாமே சேமு. மெனி சென்டர் அவைலபிள். ஐபிபிஎஸ் பிஓ காட்டிலும் இது பெட்டரான ஜாப். ஏன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கலாம். ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.